ஹாய் ஹலோ கார்னியில் நான் உங்கள் கார்னிகா கோயம்புத்தூர்லேருந்து. ஸோ நம்ம பார்த்துட்ருக்கிறது லேசினஸை ஓவர் கம் பண்ணுறதுக்காக நம்ம வந்து 8 ஜாப்பனீஸ் டெக்னிக் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி வந்து 5th டெக்னிக் ஷின்ரின் யோகு. ஜாப்பனீஸில் ஷின்ரின் அப்படிங்கிறது ஃபாரஸ்ட், யோகு அப்படின்னா பாத். அவங்களோட சிம்பிள் ஃபிலாசபி படி, அதாவது நம்ம நேச்சர் கூட அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நேச்சர் கூட அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸை வந்துட்டு நம்மளால் குறைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ்லேருந்து நமக்கு பெரிய ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மை தான். நம்மளே வந்துட்டு மனசு சரியில்லைனாலோ இல்லை ஏதாவது பிரச்சனை அப்படின்னாலோ ஒரு ரைட் போயிட்டு வரலாம், இல்லை நம்ம வந்துட்டு நேச்சர் கூட ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தனியாக உட்காந்து நம்ம யோசிக்கிறோம், வாக் போகிறோம், இந்த மாதிரிலாம் பண்ணுறோம் இல்லையா, நமக்கு வந்து ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆகுது. அது உண்மை தான். நீங்கள் எப்போல்லாம் ரொம்ப லேசியாக ஃபீல் பண்ணுறீங்களோ, இல்லை போர்டாக ஃபீல் பண்ணுறீங்களோ, இல்லை நீங்கள் டவுனாக இருக்கும் போதோ சரி, தனியாக ஒரு ரூம்குள்ளே உட்காந்து ஃபீல் பண்ணுறதை விட்டுட்டு, இல்லை தனியாக உட்காந்து ரொம்ப யோசிக்கிறத விட்டுட்டு, ஜஸ்ட் கெட் அவுட் ஆஃப் த பிளேஸ். அந்த ஒரு நொடி அந்த இடத்த விட்டு நீங்கள் வெளியே வந்து ஒரு ஒரு சின்னதாக ஒரு வாக் போயிட்டு வாங்க, நேச்சர் கூட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பெஸ்ட்டு கம்பேனியனாக இருக்கணும் அப்படின்னா ட்ரீஸ் கூடலாம் பேசுங்க. நான் அதை பண்ணுவேன். இது நிறைய பேர் இல்யூஷன்னு சொல்லுவாங்க, இல்லை பைத்தியக்காரத்தனம்னு சொல்லுவாங்க. பட் ட்ரஸ்ட் மீ, செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிற ஒரு தெரப்பினே சொல்லுவேன். மரங்கள் செடிங்க கூடலாம் நீங்கள் பேசுங்க, அது கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணும், ரொம்ப அழகாக ரியாக்ட் பண்ணும். நான் வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, என்னோடய சைல்டுஹுட், அதாவது ஸ்கூல் டேஸ்லேருந்து அந்த விஷயத்தை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இட்ஸ் அ பெஸ்ட் கம்பேனியன்னு நான் சொல்லுவேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், உங்கள் கசின் எல்லாத்தையும் தாண்டி அது வந்துட்டு உங்களுக்கு ஒரு அழகான ஒரு மாரல் சப்போர்ட்டை கொடுக்கும். ஸோ அதனால் இந்த விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு பெஸ்ட்டான ஒரு சொல்யூஷன்னு சொல்லுவேன். ஸோ என்னோட அந்த ஃப்ளாஷ்பேக் ஹிஸ்ட்ரியெல்லாம் இன்னொரு எபிசோடில் நான் தனியாகவே சொல்கிறேன். எப்படி நான் பிளான்ஸ் கூட பேசினேன், ஸ்டார்ட் ஆன விஷயம்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ட்ரஸ்ட் மீ, அது என் லைஃப்பில் நடந்த விஷயம் தான். ஸோ அதனால் நம்ம இன்னும் நிறையா பேசுவோம். ஜஸ்ட் ஸ்டே கனெக்டட் வித் மீ. அன்டில் தட்ஸ், சைனிங் ஆஃப் ஃப்ரம் கார்னிகா.